ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறப்போ லைன்ஸ் ரிட்டன் இன் த இயர்லி ஸ்ப்ரிங் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஐ ஹியர்ட் 1000 blended notes. போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியில் உட்கார்றாரு. அப்போது என்ன கேட்கும் அப்படின்னா, அவருக்கு 1000 blended notes கேட்குதான். 1000 blended notes இங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இசை. இந்த இசை வந்துட்டு அங்கே திடீர்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பேர்ட்ஸ் பாடுறது தான் வந்துட்டு அவர் வந்துட்டு 1000 blended நோட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன் 1000 blended நோட்ஸ்னால், ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு மாதிரி கத்தும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்றது தான் அந்த நோட்ஸு. ஸோ அதனால் 1000 blended நோட்ஸ், ஆயிரக்கணக்கான பிளெண்டட்னா மிக்ஸ்டு நோட்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. வைல் இன் அ குரூவ் ஐ சேட் ரிக்ளைன்ட். இதில் குரூவ் அப்படின்றது என்னென்னா, அந்த அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதி. சேட் அப்படிங்கிறது என்னென்னா, சாட் இருக்குல்ல, சாட் இருக்குல்ல, அதை தான் வந்துட்டு சேட்னு சொல்லியிருக்காங்க. ரிக்ளைன்ட் அப்படின்னா ஓய்வெடுத்தல். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஓய்வெடுத்ததுக்காக ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியில் போய் உட்கார்றாரு. இன் தட் ஸ்வீட் மூட் வென் ப்ளசன்ட் தாட்ஸ் பிரிங் சேட் தாட்ஸ் டு த மைண்ட். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறப்ப இவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப இனிமையாக ஃபீல் ஆகுது. அது வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட், இனிமையான எண்ணங்களை கொடுக்குது. இருந்தாலும் கூட மைண்டுக்குள்ளே என்ன வருதுன்னா, கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் வருது. அதாவது கெட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு கவலை உறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க். இதில் ஹெர் ஃபேர் அப்படின்னா அந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸை வந்துட்டு ஒரு விமனாக சொல்லி அவர் போர்ட்ரே பண்ணுறாரு. டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எதோட லிங்க் ஆகிருக்குன்னா, நேச்சரோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க். ஸோ நேச்சரோட அந்த அழகான படைப்பு லிங்க் ஆகிருக்கு. த ஹியூமன் சோல் தேட் த்ரோ மீ ரேன். ஆனால் இவரோட உடம்பு வந்துட்டு இவர் உடம்புக்குள்ளே ஓடுறது என்னென்னா ஹியூமன் சோல். ஸோ நம்ம மனித ரத்தம் தானே ஓடுது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அவர் உடம்புக்குள்ளே இருக்க ஆன்மா என்ன மாதிரியான ஆன்மானா, ஒரு மனுஷனுடைய ஆன்மா தான். அண்ட் மச் இட் கிரீவ்ட் மை ஹார்ட் டு திங்க் வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். ஸோ கிரீவ்ட் அப்படின்றது என்ன, கவலையாக. என்ன தான் வந்துட்டு அவர் இந்த அழகான பிளேஸில் உட்காந்துருந்தாலும் அவருக்குள்ளே ஓடுற அந்த ஹியூமன் சோல் வந்துட்டு என்னத்தை பற்றி அவருக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா, கவலையான விஷயங்களில் அவரோட இதயம் என்ன பண்ணுதுன்னா, கவலையான விஷயங்களை அவருக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்குள்ளேயே வந்துட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மனுஷன் வந்துட்டு எப்படி படைக்கப்பட்டானோ, மனுஷனை எப்படி படைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்படி படைக்கிறது அப்படின்னா லிட்ரலாக வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ மனுஷங்களுக்குள்ளே என்ன ஒரு ரிப்பிட்டேட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த சேட் தாட்ஸ் தான். பட் நேச்சர் வந்துட்டு இப்படி கிடையாது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மனுஷனோட ஜெனரேஷன் வந்துட்டு சேட் தாட்ஸை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நேச்சரோட ஜெனரேஷன் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட் தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. த்ரோ பிரிம்ரோஸ் டப்ஸ் இன் தட் க்ரீன் பவர். இதில் டப்ஸ் அப்படிங்கிறதுனா கிளைகள், பவர் அப்படிங்கிறதுனா மலர் வளையம். ஸோ ப்ரிம்ரோஸ் செடி இருக்குல்ல, ப்ரிம்ரோஸுங்கிறது ஒரு செடி, எல்லோ கலரில் பூ இருக்கும். அந்த செடியின் கிளைகள் மூலமாக ஒரு க்ரீன் பவர், அதாவது மலர் வளையம் மாதிரி வந்திருக்கான். அந்த செடிகளை தழுவி ஒரு மலர் வளையம் வந்திருக்கு. அது என்ன மலர் வளையம் அப்படின்னா, த பெரிவிங்கிள் ட்ரையல் இட்ஸ் ரெட்ஸ். இதில் ரெட்ஸ் அப்படிங்கிறதுனா அந்த சுற்றி படர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ பெரிவிங்கிளோட இது என்ன பண்ணுது அப்படின்னா, ட்ரையல்டு அப்படின்னா வழியாகன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியாக என்ன பண்ணுதுன்னா, பிரிம்ரோஸ் கிளைகளில் பெரிவிங்கிளோட மலர்கள் என்ன பண்ணுது, ஒரு க்ரீன் பவர் மாதிரி அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் இட்ஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய் த ஏர் இட் பிரீத்ஸ். ஸோ இங்கே டிஐஎஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து இட்ஸு தான், அதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன நம்புகிறார் அப்படின்னா, அங்கே இருக்க எல்லா மலர்களும் அது சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணி சுவாசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மீனிங் என்னென்னா பீஸ். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லுவாங்கள்ல, மெடிடேஷன் பண்ணணும், அப்போ நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்துட்டு அந்த நம்ம ஏரை இன்ஹேல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மலர்கள் என்ன பண்ணுன்னா, என்ஜாய் பண்ணி ப்ரீத் பண்ணிகிட்ருக்கு. அதாவது அவங்க லைஃப் பர்பஸாக அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. The birds around me hopped and played. Their thoughts I cannot measure.
இதில் வந்துட்டு ஹாப்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா குதித்தல். ஸோ இவர் சுற்றி நிறைய பறவைகள் இருக்குது. அது என்ன பண்ணுதா, குதிச்சு போகுதான், விளையாடிட்டே இருக்கான். அதுங்களோட எண்ணங்களை இவரால் கணக்கிட முடியலையாம். ஸோ த்ரோ their thoughts I cannot measure. அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது இவரால் கணக்கிட முடியல. But the least motion which they made, it seemed a thrill of pleasure. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, அதுங்க வந்துட்டு சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, த்ரில்டு அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் பண்ணுறது, த்ரில்லுன்னா நமக்கு தெரியுமில்ல, எக்ஸைட்டட் ஆகுறது. ஸோ அந்த சந்தோஷத்தினால இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா ஜாலியாக குதித்து விளையாண்டுட்டுருக்குங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் த லீஸ்ட் மோஷன் அப்படின்னா அதுங்க மோஷன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகர்றது. ஸோ அதுங்க நகர்தல் இதெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு தெரியுது. த budding twigs spread out their fan to catch the breezy air and I must think, do all I can, that there was pleasure there. The budding twigs அப்படின்னா அகைன் மரக்கிளை, spread out their fan அப்படின்னா அது விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா விரிஞ்சிருக்கு. இதில் ஃபேன் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காற்றுக்கு அதை விரிஞ்சு கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபேன் பாம் ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே 2 மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பிளெயினாக ஃபேன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எதர் வி கேன் டேக் இட் அஸ் அ ஃபேன் பாம் ட்ரீ, அப்படி இல்லைனா அதுங்களோட கிளைகளை விரித்து நல்லா காற்றுக்காக இது பண்ணுதுங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த லைனை பார்த்தீங்கன்னா டு கேட்ச் த ப்ரீஸி ஏர். ஸோ எதனால் அதுங்க விரிஞ்சு கொடுத்து இருக்கிறதுனா, ப்ரீஸி அப்படின்னா இந்த குளிர்ந்த காற்றை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக, சுவாசிக்கிறதுக்காக அதுங்க விரிஞ்சிருக்குங்களாம். அண்ட் ஐ மஸ்ட் திங்க் ஆல் ஐ கேன், டூ ஆல் ஐ கேன், என்னால் என்ன நினைக்க முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல இனிமையாக இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இஃப் திஸ் பிலீஃப் ஃப்ரம் ஹெவன் பி சென்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்பிக்கை வானத்துலேருந்து எனக்கு வந்திருக்கு. இதில் ஹெவன் அப்படிங்கிறது வந்துட்டு வானம்னு சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு சொர்க்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பிக்கை எனக்கு சொர்க்கத்துலேருந்து வந்திருக்குன்னா, இஃப் சச் பி நேச்சர்ஸ் ஹோலி பிளான். ஸோ இந்த பிளான் வந்துட்டு யாரோட பிளான் அப்படிங்கிறதுனா, இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இது நேச்சரோட ஒரு புனிதமான பிளானாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நேச்சர் இருக்குல்ல, இது வந்துட்டு கடவுளோட பிளான் அப்படின்னா அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஹாவ் ஐ நாட் ரீசன் டு லேமெண்ட் வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். ஸோ இது வந்துட்டு கடவுளோட படைப்பு, கடவுளோட ஒரு எண்ணம் அப்படின்னா, இப்போ லேமெண்ட் அப்படிங்கிறதுனா உப்பாரி இல்லைனா புலம்பல். ஸோ நான் எப்படி புலம்பாமல் இருப்பேன், மனுஷன் எப்படி மனுஷனை மேக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனுஷன் எப்படி மாறிட்டான், மனுஷன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத நினச்சி நான் எப்படி புலம்பாமல் இருப்பேன். ஏன்னா இந்த நேச்சர் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் மனிதர்களுடைய வாழ்க்கை அவ்வளோவா பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் வேர்ட்ஸ்வர்த்தோட கருத்து. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் 1770 to 1850. ஸோ இதோட லைஃப் பீரியட் வந்துட்டு 1770 to 1850. was a major English poet who with Samuel Taylor Coleridge. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ரிமார்க்கபிள் இங்கிலீஷ் போயட்டு. இவர் யாரோட கண்டெம்பரரி ரைட்டர் அப்படின்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ். ஸோ கண்டெம்பரரி அப்படின்னா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவங்க தான் கண்டெம்பரரி போயட்ஸ். ஸோ இவர் வந்துட்டு சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ், அவரும் ஒரு ரிமார்க்கபிள் போயட் தான். இவங்க அந்த வாழ்ந்த காலத்தில் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க. help to launch the romantic age in English literature with their joint publication Lyrical Ballads. ஸோ இவங்க வந்துட்டு ரொமான்டிக் ஏஜில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பங்கு வச்சுருக்காங்க. ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ரொமான்ஸ், நம்ம இப்போ பார்க்குறோம்ல அந்த மாதிரி ரொமான்ஸ் கிடையாது. ரொமான்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ், லைக் ஹாப்பினஸ் எல்லாமே வந்துட்டு ரொமான்டிக்குள்ளே இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இவங்க ரொமான்டிக் ஏஜில் ரொம்ப ரிமார்க்கபிளாக இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா லிரிக்கல் பேலட். Wordsworth was Britain Poet Laureate from 1843 until his death. ஸோ poet laureateங்கிறது ஒரு பெரிய பொசிஷன். ஸோ இங்கே வந்துட்டு கவிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு பதவி வகிப்பாங்க. பாண்டியனோட ஆட்சியில் வந்துட்டு சபை புலவர்களாக எனக்கு சரியாக தெரியல, அந்த புலவர்கள் வந்துட்டு ரொம்ப அத்தாரிட்டியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி poet laureateங்கிறது ஒரு பெரிய பொசிஷன். இவர் 1853 சாகிற வரைக்கும் இவர் தான் poet laureate இருந்திருக்காரு. He was பாப்புலர்லி நோன் அஸ் நேச்சர் போயட். இவரை எல்லாருமே நேச்சர் போயட்னா சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட பொய்டிக்கல் ரைட்டிங்ஸ் எல்லாமே நேச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போம்ஸ் ஆர், இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின ஃபேமஸ் போம்ஸ் என்னென்னா,
daffodils, the solitary reaper, to the cuckoo, the tables turned and lines composed a few miles above Tintern Abbey. இதெல்லாம் வந்துட்டு அவரோட ஃபேமஸ் போம்ஸ். டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் நான் என்னோடய தாட்ஸ், இந்த போமோட தாட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எப்பயுமே நேச்சரோட ஓரியன்டான ஒரு போய்ட். ஸோ அதனால தான் அவர் நேச்சர் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ நேச்சரோட அலைன் ஆகிருக்காருன்ட்டு. அவர் இந்த போமில் ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன கொஷின் அப்படின்னா, வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன் அப்படின்னா, நேச்சர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கடவுளோட இணைஞ்சிருக்கு, நேச்சருக்கு வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மரங்கள், கொடிகள், இது எல்லாத்துக்குமே நேச்சரோட லிங்க் இருக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு வந்துட்டு அந்த லிங்க் இல்லையே அப்படிங்கிறது தான் இந்த கொஷனில் ஒரு இன்ட்ரகேஷனாக எனக்கு தெரியுது. இதுதான் இந்த போமில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரைமிங் ஸ்கீம். A rhyme scheme is the pattern of sounds that repeats at the end of a line or a stanza. ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் ஒரு வாக்கியத்திலேயோ இல்லை பத்தியிலையோ வந்தால் அதுதான் ரைமிங் ஸ்கீம். இந்த போமில் இருக்க ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏபி. த்ரூ அவுட் த 6 ஸ்டான்ஸாக்கும் அவங்க இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக நான் அதை செஞ்சு காட்டுறேன், நீங்கள் மிச்ச ஸ்டான்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ். நோட்ஸ், thoughts, reclined mind, link, think, ran, man, bower, flower, wreaths, beats, played, made, measure, pleasure, fan, can, air, there, scent, lament, plan, man. Alliteration. The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய முதல் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த போமில் எனக்கு தெரிஞ்ச அலிட்ரேஷன் என்னென்னா, அந்த லைன் வந்துட்டு 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன், வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். இதில் வந்துட்டு மேன், மேட், மேன், இதில் வந்துட்டு அலிட்ரேஷன் சொல்லலாம் நம்ம. ஆனால் இது வந்துட்டு செகண்ட் ஸ்டான்ஸாலே வந்திருக்கு, ஃபோர்த் ஸ்டான்ஸாலே வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, 4th ஸ்டான்ஸால் செகண்ட் லைன் பாருங்கள், தேயர் தாட்ஸ். ஸோ இதுவுமே அலிட்ரேஷன் தான். டி இதுவும் அலிட்ரேஷன் தான். இதுதான் என்னால் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சுது. வேறு ஏதாவது அலிட்ரேஷன் உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். க்ளாசரி. பிளெண்ட், டு மிக்ஸ், கலவை. The cook blends the ingredients. சமையல்காரர் பொருட்களை கலக்கிறார். Group of trees, தோப்பு. He sits in a grove. அவர் ஒரு தோப்பில் அமர்ந்துள்ளார். Recline, relax, சாய்ந்து கொள். He reclines for rest. அவர் ஓய்வெடுக்க சாய்ந்திருக்கிறார். Pleasant, enjoyable, மகிழ்வளிக்கிற. He feels pleasant in the garden. அவர் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக உணர்கிறார். Grieve, unhappiness, துயரப்படு. He grieves for his grandfather's death. தாத்தாவின் மரணத்திற்காக அவர் வருந்துகிறார். Tufts, a small amount of grass, சிறு அளவிலான புல். Tufts of grass are arranged on the lawn. புல்வெளியில் புல்கொத்துக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. Bower, climbing plants in a garden. கொடிப்பந்தல். There is a flower bower in the garden. தோட்டத்தில் ஒரு மலர் கொடிப்பந்தல் உள்ளது. Trail, long time, நீள்வரைத்தடம். There is a trail of flower paths. ஒரு மலர் பாதை உள்ளது. Wreath, a circle of flowers, மலர் மாலை. She crowns it with a flower wreath. அவள் அதை ஒரு மலர் மாலையால் முடிசூட்டுகிறாள். Hop, to jump on one leg. நொண்டு, குதி. Children hopped on the ground.
குழந்தைகள் தரையில் குதித்தனர். thrill, the feeling of pleasure or excitement, மனக்கிளர்ச்சி. he is thrilled by the howling sound, ஊளையிடும் சத்தத்தில் அவர் பரவசம் அடைகிறார். twig, branch, கிளை. there is a bird sitting in the twig, அந்த மரக்கிளையில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது. breezy, wind, தென்றல். it's breezy out there, வெளியே தென்றல் வீசுகிறது. lament, song or expression of sadness, ஒப்பாரி. he laments about his father's death, தாத்தாவின் மரணம் குறித்து அவர் புலம்புகிறார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் abundance in knowledge.